இது என்ன குடும்பம் நடத்துற இடமா இல்ல ஜெயிலா? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பொன்னி சும்மா இரு. மரகதம், நீ சும்மா இருக்க மாட்ட? பொன்னி, நீ போய் பாரு போ. சரிங்கய்யா. அண்ணி ராசாத்தி, அப்ப அந்த கற்பூர விஷயம் இல்ல போல இருக்கு. இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை ராசாத்தி ஏதாவது சொல்லி வச்சிருவாளோ? ராசாத்தி, ஏன் அண்ணி எப்போ வந்தீங்க? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏய், நாங்க வந்தாலே சண்டை போட தான் வருவோமா? உன் அண்ணன் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு, அவர்கிட்டயே என்னன்னு கேளு. ஆமா ராசாத்தி, நான் பார்த்துட்டு இருந்த பழைய வேலையில தேவையில்லாம பிரச்சனை வந்ததுனால அதை நான் விட்டுட்டேன். அதான் அதுல வந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிருக்கேன். நல்ல விஷயம். என்ன இளங்கோ, புதுசா தொழில் தொடங்க போறியா? ஆமாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம்பா. உன்னோட மனசுக்கு நல்லபடியா தொழில் பண்ணி பெரிய ஆளா வருவப்பா. அண்ணே, நீங்க ஆரம்பிக்க போற அந்த பொது தொழில் நல்லா வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ வேண்டிக்கிட்டா மட்டும் பத்தாது. அவர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் தொகைய உன் கையால கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொண்டு வந்தோம். ஆமாமா, இவ கையால வாங்கிட்டு போனா உங்க தொழில் வேலங்கின மாதிரி தான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்காங்க, இப்படி அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுற. நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? உண்மையத்தானே சொன்னேன். எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும். ராசாத்தி கையால நட்டு வச்ச செடி கூட பட்டு போனது கிடையாது. அவ்வளவு நல்ல மனசுக்காரி இவ. இவ கையால வாங்கினா தொழில் நல்லபடியா விளங்கி சீரும் சிறப்புமா இருக்கும்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அண்ணி சும்மா இருங்க அண்ணி. அண்ணா, எதுக்கு நான் என் கையால வாங்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க? அண்ணி கையாலேயே வாங்கி தொழில ஆரம்பிக்க வேண்டியதானே? என்ன ராசாத்தி இப்படி சொல்லிட்ட? நம்ம வீட்டுல எந்த நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் அதை உன் கையால தான் தொடங்குவோம். என்ன மறந்துட்டியா? இது இன்னைக்கு நேத்து இல்லம்மா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்பா ஆரம்பிச்சு வச்சது. அதெல்லாம் நம்ம மாத்தக்கூடாதுமா. ஆமா, அப்படியே இவர் பாசமலர் சிவாஜி, இவ சாவித்ரி. இவகிட்டதான் எதையும் கேட்டு பண்ணுவார். ராசாத்தி, இதுதானே வழக்கமா நம்ம பண்றது. இத உன் கையாலேயே கொடு. என்னை விட அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீ மட்டும்தான். உன் கையால கொடுத்தன்னா நிச்சயமா அவர் நல்லா வருவாரு. நீயே கொடு. இரு. ஐயோ, இந்த பணத்தை வாங்கினா நம்ம கையில இருக்கிற காயத்தை அண்ணி பாத்துருவாங்களே, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்ப என்ன பண்றது? இந்தா, இத உன் கையால வாங்கி அண்ணன் கிட்ட கொடு. ரசதி, அதை வாங்கி கொடுமா. ராசாத்தி ஆசைப்படுறாங்கல்ல, வாங்கி கொடுமா. குடி ராசாத்தி, குடுங்கறல்ல. சரிங்க அண்ணி. ஏய், என்னடி பண்ற நீ? எடுத்து கையால வாங்கிட்டு இருக்க, வலது கையில குடு. ஆஹா, கற்பூரம் எத்தனை காயும் உள்ள கையில இருக்கு. அத பொண்ணி பார்க்க போறா. மரகதத்துக்கு இருக்கு இன்னைக்கு தீபாவளி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்ன யோசிக்கிற? ஏண்டி, வலது கையில வாங்கினா உனக்கு என்னடி பிரச்சனை? அண்ணி, அது வந்து அம்மா ரசதி, என்னம்மா அதை வாங்கி கொடுமா என்கிட்ட. ஏய், நீ எதையோ மறைக்கிற. உன் கையில என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல அண்ணி. சொல்லு ராசாத்தி, கையை காட்டு. ஒண்ணும் இல்ல அண்ணி. காட்டுங்கறல்ல.
என்னடி இது? ஏய் என்னமாச்சு? என்னடி நெருப்பு சுட்ட காயமா இருக்கு? இல்ல அண்ணி, அது வந்து ரசதி என்னமா அதெல்லாம்? என்னங்க இது? இதுதான் உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை பாத்துக்கிற லட்சணமா? அந்த பொண்ணை இவ்ளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க. பாவங்க, அவ என்ன தப்பு பண்ணா? ஏங்க, இதே இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு பண்ணா நீங்க பொறுத்துக்குவீங்களா? ஏய், தேவையில்லாம பேசாத. எங்களை பார்த்தா கொடுமைப்படுத்துறோன்னு சொல்ற? பின்ன இதுக்கு பேர் என்ன? என் தங்கச்சி தப்பு பண்ணியிருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி நெருப்புல சூடு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சூடெல்லாம் யாரும் வைக்கல. அப்புறம் எப்படி தீக்காயம் வந்துச்சு? ஏய் ராசாத்தி, நீ இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்ல அண்ணி, யாரும் சூடெல்லாம் வைக்கல. சமைக்கும் போது ச்சீ, வாய் மூடு. நானும் அடுப்படி வேலை பாக்குறவ தாண்டி. சமைக்கிறப்போ சூடு படுறதுக்கும் சூடு வைக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. உனக்கு யார் சூடு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, சும்மா தேவையில்லாம என்ன முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவளை நான் ஒண்ணு பண்ணல. அவளாத்தான் கையில கற்பூரத்தை ஏத்திக்கிட்டா. கேக்குறவன் கேணையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்க. என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சீங்களா? அவளா கற்பூரம் ஏத்திக்கிட்டாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க தான் ஏத்த சொல்லிருப்பீங்க. இந்த வாய் இல்லாத பூச்சி உங்களுக்கு பயந்துட்டு ஏத்தி வச்சிருக்கா. ஆமாடி, நான் தான் ஏத்த சொன்னேன். உண்மையிலேயே அவ சிலைய திருடி இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் கையில கற்பூரத்தை ஏத்த சொன்னேன். என்னங்க இது? என் தங்கச்சி பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு. உங்களுக்கெல்லாம் ராசாத்தி பத்தி தெரியாது? இங்க பாருப்பா, எங்க குலதெய்வ சிலைய கொண்டு வந்து வச்சது ராசாத்தி தான். கடைசியா பார்த்ததும் அவதான். அந்த சந்தேகத்துல தான் நான் கேட்டேன். அவளும் கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ணா, நான் எடுக்கலன்னு. அதோட பிரச்சனை முடிஞ்சது. என்னது பிரச்சனை முடிஞ்சுதா? ராசாத்தி கையில சூட ஏத்தி திருடல நிரூபிச்சிட்டால. அதே மாதிரி நீங்க எல்லாருமே சூட ஏத்தி இப்ப சத்தியம் பண்ணி நிரூபிங்க. ராசாத்திக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இன்னும் சிலை கிடைக்கல. அப்ப உங்கள யாராவது திருடி இருக்க மாட்டாங்கன்னு என்ன நினைச்சீங்க? சொல்லுங்க, யார் எடுத்திருக்காங்க? முதல்ல உங்க கையில கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ணுங்க. நாங்க ஏண்டி உன்கிட்ட சத்தியம் பண்ணணும்? இது எங்க குடும்ப பிரச்சனை. என்னையும் என் குடும்பத்தையும் சந்தேகப்பட நீ யாரு? மரியாதையை வீட்டை விட்டு வெளியில போடி. அப்போ ராசாத்தி இந்த குடும்பம் இல்லல்ல? அவளை மட்டும் நீங்க சந்தேகப்படுவீங்க, கொடுமைப்படுத்துவீங்க. விட்டா அவளை நீங்க கத்தி மேல கூட நடக்க வைப்பீங்க. ஏன் நீங்க அது மேல படுக்க கூட வைப்பீங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். சும்மா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காத. நான் எதுக்குங்க இங்க வரேன்? நான் எதுக்கு வரேன்? ராசாத்திக்காக தான் வரேன். இந்த வீட்ல அவளை மட்டும் நீங்க அடிமை மாதிரி நடத்துவீங்க. அத நாங்க ஏன்னு கேட்டோம்னா எங்களை வீட்டை விட்டு அனுப்புவீங்கல்ல? இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்துற குடும்பத்துல எங்க பொண்ணு வாழணுங்கிற அவசியமே இல்லங்க. இல்லங்க, இது சரிப்பட்டு வராது.
ஏ ராசாதி, நீ வாடி போலாம். அண்ணி வாடி போலாம். வேண்டாம் அண்ணி. போதுமா, நீ கஷ்டப்பட்டு காலம் கழிச்சதெல்லாம் போதும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ இந்த மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு செய்யாத தப்புக்கு திருட்டு பழி சுமந்துகிட்டு இங்க வாழணும்னு அவசியம் இல்ல. நீ வாமா போலாம். இளங்கோ, அவசரப்படாதப்பா. போதுங்கய்யா, உங்க சமாதானம் எல்லாம் போதும். பாரியையா குடும்பம்னு தான் இது வரைக்கும் நாங்க பொறுமையா இருந்தோம். இதுக்கு மேலேயும் நாங்க பொறுமையா இருந்தா என் தங்கச்சியை நீங்க கொடுமைப்படுத்தி கொன்றுவீங்க. விட்டுருங்க. நீங்க எதுக்குங்க இவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போறதா இருந்தா போகட்டும். வாய மூடு. உன்னாலதான் இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும். பொன்னி, சொன்னா கேளுமா. பாரி வேற ஊர்ல இல்ல, வந்த உடனே எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா. ஆமா அண்ணி, மாமாவும் அத்தையும் வந்த உடனே பேசி முடிவெடுத்துக்கலாம். இது பாரு, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவ, ஞாபகம் வச்சுக்கோ. வாடி நீ. இங்க பாருங்க, அவதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறீங்க? வாங்க. இப்பதான் உங்க வாயை திறக்கணும்னு தோணுதில்ல? நீங்க எல்லாம் பேசாம இருக்கிறதுனாலதான் இப்ப நாங்க பேச வேண்டியது இருக்கு. இது பாருங்க, எங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். உங்க பெரியம்மா ராசாத்திய கொடுமை பண்ணும்போது நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்ப வேடிக்கை மட்டும் பாருங்க. புரியுதா? பொன்னி, சொன்னா கேளுமா. பாரி வந்து கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? பாரி ஐயா வந்து கேட்டார்னா, இந்த பொண்ணு இங்க வாழ்ந்தது போதும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை எங்க வீட்ல வந்து பேசுங்க. ஏய், வாடி போலாம். அண்ணி வேண்டாம். வாங்குறேன்ல. அண்ணி. போது நீங்க வாழ்ந்தது. இப்ப வா. அண்ணி வா. பொன்னி, எங்க கூட்டிட்டு போறவள? பொன்னி, என்ன நடந்துச்சு? ராசாத்தி, இப்ப எது கழற? சொல்லு, கேக்குறாங்கல்ல. அண்ணி, சிலைய காணோம் அண்ணி. என்ன ராசாத்தி சொல்ற? என்ன மாமா, எப்படி? சிலைய காணோம் மாமா. ஐயோ மாமா, என்னம்மா, என்னாச்சு? மாமா, சிலைய காணோம் மாமா. ராசாத்தி தான் திருடினாங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். ஏய், வெளிய போ. மரதா, வெளியில சொன்னா போ. கேளு. மரதா, வெளியோட தான் இந்த வீட்டுக்குள்ள வர. சொன்னா கேளு மரதா. இல்லனா வர கூட. போ வெளியில. வெளிய திருடிட்டு ஓடி வெளியில. ஓடிங்கறல. போ. போ. அவ எடுக்கலனா அவ கையில கற்பூரத்தை ஏத்தி நிரூபிக்க சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல யார் தாங்க தன் பொண்ண வாழ விடுவாங்க? ஒரு தடவையா, 2 தடவையா இதே பொழப்பா போச்சு உங்க அக்காவுக்கு. ராசாத்திய கொடுமை பண்ணலனா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல?
இல்லங்க, இதுக்கு மேல எங்க பொண்ணு கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு இங்க விட்டுட்டு போக முடியாது அவளை. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. எங்களுக்கு வேற வழி தெரியல. வாராசா, நில்லு பொன்னி. வா ராசாத்தி. எங்க என்னக்கா இது? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ராசாத்திய பாத்துக்க சொல்லிட்டு போனேன். ஆனா நீங்க அவளை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவ தப்பே பண்ணாலும் அவளை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல. இப்ப அவ செய்யாத தப்புக்கு இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க. இதான் நீங்க பெத்த பொண்ணாட்டம் பாத்துக்கிறேன்னு சொன்ன லட்சணமா? நான் ஏதோ திட்டம் போட்டு அவளை கொடுமைப்படுத்தின மாதிரி கேள்வி கேக்குறீங்க. அவ தப்பு செஞ்சா, அதனாலதான். அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? அவ சிலைய திருடி இருக்கா. ஆசையா பால் அபிஷேகம் பண்ணணும்னு வந்த பொண்ணு அவளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசைப்பட்டு அந்த சிலைய கண்டுபிடிச்சா. அவ எப்படி அந்த சிலைய திருட முடியும்? அப்போ நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா? அவளை மட்டும் சந்தேகப்பட்டு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். என்ன மங்கை, இப்பெல்லாம் என்ன எதிர்த்து எதிர்த்து பேசுற? நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன். ஆனா நீங்க அவ மேல திருட்டு பழி சுமத்தி சூடு வச்சு கொடுமை பண்ணிருக்கீங்க. நீங்க இதெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டுதான் எங்களை ஊருக்கு அனுப்புனீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மங்க, நீங்க சும்மா இருங்க. இது பொம்பளைங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். பெரிய மாமா எப்படி அமைதியா இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் அமைதியா இருங்க. என்ன மங்கை, அதிகாரம் எல்லாம் தூள் பறக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். சிலை காணாம போச்சுன்னு விசாரிச்சீங்க, கையில கற்பூரம் ஏத்த வச்சீங்க, அது எல்லாமே சரின்னு வச்சுக்குவோம். அது என்ன ராசாத்திக்கு மட்டும்? ஏன் கண்மணியும் இந்த வீட்டுல தானே இருக்கா? ஏன் அவ கையில மட்டும் கற்பூரம் ஏத்த வைக்கல? என்ன பேசுற மங்கை? கண்மணி ஏன் மருமக, அவ திருடி இருக்க மாட்டா. அதேதான் நானும் சொல்றேன். ராசாத்தி ஏன் மருமக, திருடி இருக்க மாட்டா. இல்ல, ராசாத்தி தான் திருடி இருப்பா. எனக்கு கூட கண்மணி தான் திருடி இருப்பாளோன்னு தோணுது. அவ கையில கற்பூரம் ஏத்தி வைக்கட்டுமா? மங்கை, பார்த்து பேசு. அவ ஏன் மருமக. அதேதான் நானும் சொல்றேன். ராசாத்தி ஏன் மருமக. உங்களுக்கு உங்க மருமக வசதினா எனக்கு ஏன் மருமக வசதி தான். ஏ மங்கை, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இப்ப என்னதான் நீ முடிவு பண்ணிருக்க? இன்னைக்கு என்னன்னு பாத்துருவோம். இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ராசாத்தி ஏதாவது கொடுமை பண்றத பார்த்தேன், நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? எங்க ஆடி பாப்போம். நீங்க இன்னொரு தடவை ராசாத்தி ஏதாவது செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். ஏற்கனவே நான் கோவப்பட்டு பார்த்திருக்கீங்க. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். நீ இவ்ளோ தூரம் பேசின பிறகு எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்ன முடிவுனாலும் நானும் தயாரா தான் இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன முடிவு வேணும் சொல்லுங்க. மங்கை, போதும் நிறுத்துங்க. இவ்வளவு பிரச்சனை சிலை காண போனதால தானே? அந்த சிலையை எப்படி திருப்பி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். பொம்பளைங்க நீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க. இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும், என்ன பண்ணணும், யார் அதை எடுத்தா, அது இப்ப எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடங்கி சாமியார் இருக்காரு. அவர் வந்தார்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க.